அனைவருக்கும் வணக்கம். ரியல் அனாலிசிஸ் 1 யூனிட் 5ல மெட்ரிக் ஸ்பேசஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மெட்ரிக் ஸ்பேஸ் டெஃபினிஷன் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் தேவைப்படுது. அதை முதல்ல நம்ம பார்த்துடலாம். XYன்றது ரெண்டு ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் ஒய் இல்லைன்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x மைனஸ் ஒய்யோட ஜியோமெட்ரிக் இன்டர்பிரேஷன் என்னன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். அதுதான் உங்களுக்கு நார்ம் ஆஃப் x மைனஸ் ஒய். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரியல் நம்பர் வந்து 2 மைனஸ் 3 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கிராஃப் எடுக்கிறீங்க, ரியல் லைன் எடுங்க. ரியல் லைன் வரையும்போது இது 0 1 2 3. ஓகே, 2க்கும் 3க்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 1. 2 மைனஸ் என்ன மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1 விச் இஸ் ஆல்வேஸ் ப்ளஸ் 1. அப்போ அப்சல்யூட் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ மாடுலஸ் ரெப்ரசன்ட் த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். அந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை தான் நம்ம ரோன்னு சொல்கிறோம். ரோ இஸ் டிஃபைன்ட் பை, அதாவது ரோ ஆஃப் xy இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் ஒய் வேர் xy பிலாங் டு r. ஓகே, நம்ம ஜென்ரலாக டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லும்போது இங்கே மாடுலஸ், எப்போ மாடுலஸ் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் எங்கே மாடுலஸாக இருக்குன்னா ரியல் லைனில் மட்டும்தான் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் மாடுலஸாக இருக்கும். இப்போது L2 L இன்ஃபினிட்டி இதெல்லாம் பின்னாடி படிக்க போகிறோம். அங்கே படிக்கும்போது டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையும் மாடுலஸாக இருக்காது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம துணியெலாம் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், மீட்டரில் வாங்குவோம். ஓகே, இதுவே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பற்றி நம்ம சொல்கிறோம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் உள்ள டிஸ்டன்ஸ் சொல்லும்போது நம்ம கிலோமீட்டரில் நம்ம சொல்கிறோம். மீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், அது வேறு விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளானட் சொல்லும்போது நம்ம அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் ரொம்ப பெருசுனா லைட் இயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுவே தண்ணி கடலில் போகிறோம், அதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோன்னா நாட்டிக்கல் மைல்ஸ் சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு அங்கே டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட்ஸ் வேறு, அதுக்கான சிஸ்டம் வேறு. ஓகே, இது நம்ம செல்லோட மெஷர்மெண்ட், செல்குள்ளே இருக்கிறது அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம நேனோமீட்டர், ரொம்ப மைனூட்டான விஷயங்களை மெஷர் பண்ணுறதுக்கு நேனோமீட்டர், மில்லிமீட்டர் இப்படிலாம் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகிறோம் இல்லையா. அப்போது ஒவ்வொரு ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்டன்ஸை அந்த மெஷர் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் வேறு, ஃபங்க்ஷன் வேறு. அதே போல் தான் மெட்ரிக் ஸ்பேஸை நம்ம டிஃபைன் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் ஜென்ரலாக டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லும் போது நம்ம ரோன்னு சொல்ல போகிறோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்ப்போம். The distance from a point to itself is 0. ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ்னால் 0 நம்ம சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ டிஸ்டிங் பாயிண்ட் வந்து இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், நெகட்டிவாக இருக்கவே இருக்காது. XY ரெண்டு வேறு வேறு பாயிண்ட்ஸ்னால் அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து greater than 0 தான். ஓகே, எக்ஸ்லேருந்து ஒய்க்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ த சேம் டிஸ்டன்ஸ் தான் ஒய்லேருந்து எஸ்ஸுக்கு இருக்கும். அதுதான் ரோ ஆஃப் XY ஈக்குவல் டு ரோ ஆஃப் YX. ஓகே, the distance from X to Y never takes longer than the distance from X to Z and the distance from Z to Y. ஸோ எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இன் பிட்வீனில் எங்கேயோ இசட் இருக்குன்னா எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகிறது இது எக்ஸ், இது ஒய்ன்னு எடுக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு போயிட்டு இசட்லேருந்து ஒய்க்கு வந்துடலாம். ஓகே, இந்த XY டிஸ்டன்ஸ் வந்து this should be less than or equal to எக்ஸ்லேருந்து போய் இசட்டுக்கு போகிற டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இசட்லேருந்து ஒய்க்கு போகிற டிஸ்டன்ஸ். இதுதான் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, ரோ ஆஃப் XY இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ ஆஃப் XZ plus rho of ZY. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க. 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை வச்சு தான் மெட்ரிக் ஸ்பேஸை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலே அங்கே கண்டிப்பாக ஒரு செட் இருக்குது, ஒரு நான் எம்டி செட் எம்னு இருக்குது. அதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கும், அதை நம்ம ரோன்னு சொல்லுவோம். ஓகே, அதோட ரேஞ்ச் என்னவா இருக்குன்னா 0 to இன்ஃபினிட்டி. 0 இருக்கலாம், ஏன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 0 சொல்லணும். மேக்ஸிமம் இன்ஃபினிட்டி எவ்வளோ பெருசு வேணாலும் போயிட்டு இருக்கலாம், பட் நெகட்டிவாக இருக்க முடியாது. அப்போது எம் கிராஸ் எம்லேருந்து கன்வெர்ட் அது போகிற ரேஞ்ச், இது டொமைன் கோடொமைன் இருக்குது, அந்த ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். அதுதான் 0 to இன்ஃபினிட்டி. சச் தட் இங்கே 4 ப்ராப்பர்ட்டி மேலே சொன்னோம் இல்லையா, அந்த 4 ப்ராப்பர்ட்டி இது கண்டிப்பாக இருக்கணும். அந்த ரோன்ற டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் satisfy the 4 condition, 4 properties. அது என்னது, ரோ ஆஃப் x, x equal to 0 where x belong to m, mன்றது கொடுத்துருக்கிற செட். ஓகே, அதே போல் ரோ ஆஃப் XY greater than or equal to 0, இந்த எக்ஸும் ஒய்யும் belong to the set m இருக்கு and x not equal to y இருக்கும். ரோ ஆஃப் XY equal to ரோ ஆஃப் YX where XY belong to m. அதே போல் இந்த ஃபோர்த் ஒன், ரோ ஆஃப் XY இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ ஆஃப் XZ ப்ளஸ் ரோ ஆஃப் YZ. இங்கே 3 பாயிண்ட் இருக்குது பாருங்க, எக்ஸ் ஒய் இசட், இது மூணுமே பிலாங் டு எம். எம்ன்ற ஒரு செட் இருக்குது, அதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரோன்ற டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எப்பவுமே ரேஞ்ச் என்னவா தான் இருக்கும் உங்களுக்கு, 0 to இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். இதுதான் எம் கிராஸ் எம். இது என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் இங்கே போகிற ரேஞ்ச் என்னவா தான் இருக்கும்,
க்ளோஸ் டு 0 டு ஓப்பன் இன்ஃபினிட்டி மட்டும் தான் இருக்கும், நெகட்டிவ் இருக்காது. ஓகே, அப்போ இஃப் ரோ இஸ் எ மெட்ரிக் ஃபார் எம், எம்ன்ற செட்டில் ரோவை வந்து ஒரு மெட்ரிக்காக டிஃபைன் பண்ணுறோன்னா தென் த ஆர்டர்டு பேர் எம் ரோ இஸ் கால் த மெட்ரிக் ஸ்பேஸ். லைக் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், தண்ணியில் கடலில் போகிற டிஸ்டன்ஸ் சொல்கிறோன்னா அப்போ கடல்ன்றது அந்த வாட்டர் பாடிஸ் அந்த மாதிரி பெருசு எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு ஸ்பேஸ். அங்கே இருக்கிற மெட்ரிக் வந்து நாட்டிக்கல் டிஸ்டன்ஸ், ரைட்? ஸோ அதே போல் நிலத்துக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம ஒரு நிலம் லேண்ட் அப்படி எடுக்கிறோன்னா அது வந்து ஒரு ஸ்பேஸ், அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவது கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் ஸ்பேஸில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிளானட்ஸ், ஸ்பேஸ்ன்றது ஒரு ஸ்பேஸ், விண்வெளின்னு சொல்கிறது. ஓகே, அது ஒரு ஸ்பேஸ். அங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒன்று லைட் இயர்ஸோ இல்லைன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோ யூஸ் பண்ணுறோம். ஓகே, செல்ஸ் இல்லை அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது அதனோட டிஸ்டன்ஸ் அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நேனோமீட்டர். இப்படி ஞாபகம் வச்சுருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு செட் இருக்கும், அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த செட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்லுவோம். இப்போ சிம்பிளாக எம்எஸ்ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ரோன்ற டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கிறது அண்டர்ஸ்டுட். இப்படி ஆர்டர் பேரா கொடுத்தாலும் இருக்கு, கொடுக்காம வெறும் எம்எஸ்ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் சொன்னாலும் அங்கே ரோ இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த யூனிவர்சிட்டி கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல் இன்ஃபினிட்டி, அதாவது உங்களுக்கு சிம்பிளாக இந்த கொஸ்டின் வந்து ப்ரூவ் தட் எல் இன்ஃபினிட்டி இஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸ் மட்டும் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நாம் அந்த இடத்துல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் நம்ம டிஃபைன் பண்ணணும். சில டைம் இப்படியே கொடுத்துட்டு கேட்குறாங்க, சில டைம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, சில டைம் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு ஈஸியான கொஸ்டின், ரைட்? லெட் எல் இன்ஃபினிட்டி, அந்த எல் இன்ஃபினிட்டி எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, செட் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகே, எக்ஸ்ன்றது ஒரு சீக்வன்ஸ், அது சீக்வன்ஸ் எக்ஸ்என் n = 1 to infinity, yன்றது அதர் சீக்வன்ஸ் yn n = 1 to infinity, ஆர் பாயிண்ட்ஸ் இன் எல் இன்ஃபினிட்டி. எப்படி நம்ம L2 பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எல் இன்ஃபினிட்டி. டிஃபைன் ரோ ஆஃப் xy, அப்போ டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை இவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் xn minus yn where n varies from 1 to infinity. 1 அதாவது n equal to 1 இருக்கலாம் up to infinity. Prove that rho is symmetric on L infinity. இதுதான் question. இல்லை சிம்பிளாக இந்த மாதிரி question கேட்கலாம், prove that L infinity is a metric space கேட்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்லணும், L infinity with a set of all bounded sequence கொடுத்துட்டு x equal to sequence xn, y equal to sequence yn or point in L infinity, and rho of xy equal to least upper bound of 1 less than or equal to x less than infinity modulus of xn minus yn. இந்த விஷயங்களை எழுதணும். இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை நீங்கள் எழுதணும். கொடுத்தாலும் கொடுக்கலாலும் அதை நம்ம எடுத்து எழுதிதான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இல்லை மெட்ரிக் ஸ்பேஸோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, ரோ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 நம்ம கொண்டு வரணும். அப்போ ரோ ஆஃப் எக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ரோ ஆஃப் எக்ஸ்ஒயோட டெஃபினேஷன் என்னன்னு பாருங்க, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் xn minus yn. இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் வந்து சீக்வன்ஸ் xn, அதனோட nth டேர்ம் வந்து xn எழுதுறோம். செகண்ட் டேர்ம் ஒய்ன்றதால ஒய்யோட சீக்வன்ஸ் வந்து சீக்வன்ஸ் yn, இதனோட nth டேர்ம் yn எழுதுறோம். அப்போ இங்கே நமக்கு என்ன வேணும், ரோ ஆஃப் எக்ஸ் வேணும். அப்போ இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணுறோம்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 1 less than or equal to n less than infinity மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு, இந்த சீக்வன்ஸோட nth டேர்ம் xn, செகண்ட் டேர்ம் எக்ஸ் இருக்கு, அப்போ மைனஸ் அதுவும் xn தான், அதனோட nth டேர்ம் xn minus xn என்ன வரப்போது 0, மாடுலஸ் ஆஃப் 0 தான் 0, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 0, இதில் இருக்கிறது அப்பர் பவுண்ட் மேக்ஸிமம் 0 தான், this is equal to 0. அப்போ ரோ ஆஃப் எக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணி இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணும்பொழுது நமக்கு 0 வருது, which means ரோ ஆஃப் எக்ஸ் equal to 0. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கண்டுபிடிக்கணும், ரோ ஆஃப் xy ஆல்வேஸ் கிரேட்டர் than 0 நம்ம சொல்லணும். ரோ ஆஃப் xy கண்டுபிடிக்கிறோம் பை த டெஃபினேஷன், the same definition எடுத்து எழுதுறோம், least upper bound of 1 less than or equal to n less than infinity modulus of x ஓட nth term xn, ரோன்றதால distance function அப்போ மைனஸ் வரணும், y ஓட nth term yn. இப்போ மாடுலஸ் அப்படின்றது அப்சல்யூட் வேல்யூ மாடுலஸ் அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் த பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ பாசிட்டிவ் வேல்யூனா இது என்ன வேணாலும் இருக்கலாம், அப்போ கிரேட்டர் தென் 0 தான் இருக்க முடியும் இந்த இடத்துல உங்களுக்கு, ஆல்வேஸ் பாசிட்டிவ், அதனால கிரேட்டர் தென் 0. ஏன்னா எக்ஸும் ஒய் எடுத்து டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ், அதனால இது which is always பாசிட்டிவ்னால greater than 0. செகண்ட் ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம். தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, ரோ ஆஃப் xy ஈக்குவல் டு ரோ ஆஃப் yx சொல்லணும். அகைன் ரோ ஆஃப் xy நம்ம கன்சிடர் பண்ணலாம். So rho of xy equal to by the definition least upper bound of 1 less than or equal to n less than infinity modulus of இல்ல absolute value of xn minus yn. இப்போ நான் மற்றதெல்லாம் அப்படியே எழுதுறேன், இந்த மாடுலஸ்குள்ளேயே மைனஸை காமனாக வெளியே எடுத்திருக்கேன். அப்போ மைனஸ் அதாவது மாடுலஸை விட்டு வெளியே எடுக்கல, மாடுலஸ்குள்ளேயே எடுத்திருக்கேன். அப்போ என்ன வரும், yn ப்ளஸ் ஆகும், xn மைனஸ் ஆகும். இப்போ absolute value of மைனஸ் அப்படின்னா என்ன வரும், பாசிட்டிவ் தான் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஏ தான்.
ஓகே, பாசிட்டிவ் தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் yn மைனஸ் எக்ஸ்என் என்ன இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் yn மைனஸ் எக்ஸ்என். ரிமைனிங் அப்படியே எழுதலாமா? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10 லெஸ் தென் இன்ஃபினிட்டி. இப்போ இந்த டெஃபினிஷன் பிரகாரம் இது எப்படி எழுதலாம்? ரோ ஆஃப் yn வந்து y-ஓட சீக்வன்ஸ் இல்லையா? அப்போ y செகண்ட் டேர்ம் வந்து எக்ஸ்ன்றதால எக்ஸ்ன்ற சீக்வன்ஸ் கமா எக்ஸ்ன்னு எழுதிட்டோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரோ ஆஃப் xy இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் ரோ ஆஃப் yx இருக்கு. ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுக்கு நம்ம 3 சீக்வன்ஸ் எடுக்கணும். ஃபார் எவ்ரி சீக்வன்ஸ் xn yn zn belong to L infinity. அதாவது இது x equal to சீக்வன்ஸ் xn n equal to 1 to infinity அதெல்லாம் அண்டர்ஸ்டுட். y equal to இங்கே n equal to 1 to infinity இருக்கிறது அண்டர்ஸ்டுட். ஓகே, இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்னா நம்ம ரோ ஆஃப் xy லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தானே சொல்கிறோம். அப்போ ரோ ஆஃப் xyனா நமக்கு என்ன வரணும்? டெஃபினிஷனில் மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் yn லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப். அப்போ மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் yn நான் கன்சிடர் பண்ணுறேன். இதில் ஆட் அண்ட் சப்ராக்ட் zn கொண்டு வர போகிறேன். ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, சப்ராக்ட் அண்ட் ஆட் zn பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது பாருங்க, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரிசல்ட் மாடுலஸ் ஆஃப் a பிளஸ் b வந்து இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் a பிளஸ் மாட் b. ஓகே, சப்ராக்ட் அண்ட் ஆட் zn பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்மு கிளப் பண்ணிக்கிறேன், செகண்ட் 2 டேர்மு கிளப் பண்ணிக்கிறேன். ஸோ இது அப்ளை பண்ணலாமா? மாடுலஸ் ஆஃப் a பிளஸ் b இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் a பிளஸ் மாட் b. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் yn பிளஸ் மாடுலஸ் ஆஃப் zn மைனஸ் yn. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்போ என்ன இருக்கு? மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் yn இருக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கு mod xn மைனஸ் zn பிளஸ் மாடுலஸ் ஆஃப் zn மைனஸ் yn. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேக்கிங் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 1 less than or equal to n less than infinity on both side எடுக்கிறோம். ஓகே, எடுத்துட்டோமா? அப்போ இது எதுக்கான டெஃபினிஷன் பாருங்க. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 1 less than or equal to n less than infinity mod xn minus y இது ரோ ஆஃப் x, y less than or equal to இது ரோ ஆஃப் x, z plus ரோ ஆஃப் z, y. ஸோ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆயிடுச்சு. thus ரோ இஸ் a metric space on L infinity. ஸோ இந்த காணொலியில் என்ன பார்த்துருக்கோம்? ஒரு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை ஜென்ரலாக டிஃபைன் பண்ணுறது எப்படி, மெட்ரிக் ஸ்பேஸோட டெஃபினேஷன் பார்த்துருக்கோம், ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஸ்டின் இல்லை 5 மார்க் கொஸ்டின் நான் பார்த்துருக்கோம். ஸோ எதையாவது ஒன்று கொடுத்துட்டு மெட்ரிக் ஸ்பேஸா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்பேஸில் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த 4 ப்ராப்பர்ட்டி செக் பண்ணி சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பார்த்து நம்ம சொல்லணும். அவ்வளோதான். இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.